நன்மை செஞ்சா பகைப்பாங்க ஐயா. நன்மை செஞ்சா என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. இதை அறியாம நம்ம புலம்ப கூடாது. என்னையா இப்படி பகைக்காங்க, என்னையா இப்படி வெறுக்காங்க. நன்மை செய்றியா, இந்த நாள்ல கொஞ்சம் பகைக்கப்படுவேன். அது விசேஷமா உன் மேல திட்டமும் தரிசனமும் இருந்துச்சுன்னா நீ ரொம்ப மிகவும் பாடுபடுவ. யோசேப்பு பாடுபட்டார். இந்த பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. கதறுனா கெஞ்சிரா, அண்ணே காப்பாத்து. விட்டுட்டு போகும் பொழுது கூட, அவர்களை அடிமையாய் கொண்டு போகும் பொழுது அண்ணே என்று கத்துறான். எகிப்துக்கு கொண்டு போறான். கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். யாரு? யோசேப்பு. கதறுனான், கெஞ்சினான். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறதுங்க, சகோதரன் இல்லை, தகப்பன் இல்லை, அறிமுகமானவ இல்லை, முகம் தெரியாத இடத்துக்கு போறோம். ஆனா வார்த்தை ஒண்ணு சொல்லுது, தரிசனம் பெற்ற உனக்கு வாழ்க்கையில நீ அன்பா இருக்கணும் நீ நினைச்சியன்னா, இந்த உலகம் உனக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ, உன்னை அழைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை நேசிக்கிறவர், உனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் உன்னோடு இருக்கிறார் என்கிறதை மாத்திரம் மறந்து போகாத. ஹல்லேலூயா.